50 வயசு ஆயிடுச்சாங்க, கவலையே படாதீங்க. உங்களுடைய வெள்ளை முடிகளை கருப்பாகவே வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஹேர் டே ஆயிலை ஒரு கேரளா டாக்டர் அவருடைய பதிவில் போட்டிருந்தாருங்க. நம்மளுடைய முடியை கருப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் டே ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. 50 வயசு ஆயிடுச்சு, வெள்ளை முடி வந்துருச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் டே ஆயில் ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்குங்க. சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்தவங்களுக்கும் இந்த ஒரு ஹேர் டே ஆயில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி இலைங்க. கீழா நெல்லி இலைன்னா நிறைய பேத்துக்கு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறீங்க. மழை காலம் இப்போ பார்த்தீங்களா, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழா நெல்லி முளைச்சிருக்கும். ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்குங்க. ஃப்ரீயாக கிடைக்கிறத விட்டுட்டு நம்ம கண்ட ஹேர் டேயை மார்க்கெட்டில் வாங்கி ஹேர் டே ஆயிலையோ ஹேர் டே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பக்கத்து முடிகள் கூட அப்படியே வெள்ளையாக போயிடுங்க. நம்மளுடைய ஹேர் டே ஆயிலுக்கு இதோட வேர் ரொம்ப முக்கியங்க. இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது வேரையும் சேர்த்து ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பின்னாடி இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிக்சர் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை போட்டுட்டு அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மருதாணியோட விதைகள். இந்த மருதாணியோட காய் இருக்கு இல்லையா, காயை நல்லா காய வச்சுருக்கேன். இதுக்குள்ளார விதைகள் குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய வெள்ளை முடிகளுக்கு. நம்மளுடைய முடியை கருப்பாக்குறதுக்கு இந்த மருதாணி காயில் இருக்கிற விதை 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. 50-60 வயசுலையும் நம்மளுடைய முடியை கருப்பாகவே வச்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா. அது ரொம்பவே ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் பேராசை அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக பேராசை கிடையாதுங்க. இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எப்பயுமே முடி கருப்பாகவே இருக்கும். இப்போது அந்த இலையையும் நல்லா நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா மருதாணி காயோட காஞ்சி போன விதை உள்ளே இருக்கும். ஓகேவா, அதை ஒரு சுற்றி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் டே ஆயில் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாமா. இப்போது ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த 2 பொருட்கள், அதை இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். ஏன்னா பச்சையாக தான் அந்த இலை சேர்த்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கோங்க, வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு வருங்க, கருப்பாக போயிடும். நல்லா வறுத்துட்டு இதோட நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 50 ml தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம சேர்க்கும்போது 100% நம்மளுடைய முடியை நல்லா லாங் ஹேராக வளர்த்து கொடுக்குங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வீட்டிலே அரைச்ச தேங்காய் எண்ணெய், அது இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மில் வச்சுட்டு நல்லா இது பண்ணி விடுங்க, கலக்கி விடுங்க. சீக்கிரமே கருப்பாயிடக்கூடாது, சிம்மில் வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நுரையெல்லாம் அடங்கணுங்க. நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பொருட்களை சேர்க்கணும். கரெக்டான பதத்தில் ஃப்ளேமை வச்சு கரெக்டாக நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100% கிடைக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா நுரையெல்லாம் அடங்கிட்டு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். இப்போ இதோட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடிங்க. கருவேப்பிலை வறுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சது. அதை இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து இதில் கரிஞ்சீரகம் நல்லா ஆயில் வர வரைக்கும் வறுக்கணும். பார்த்தீங்களா எப்படி ஆயில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ஆயில் வந்த வரைக்கும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பொடியாக கிடைக்காது, இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இல்லை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டும் போடலாம். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள்
கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறுறதை நீங்களே பார்ப்பீங்கங்க. இதை அப்படியே வந்து ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நிறைய திப்பிகள் இருக்கும் இல்லையா, வடிகட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து பல்காக செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் நல்லா ஊற ஊற இன்னுமே நல்ல அதிக பலனை வந்து நம்மளுடைய முடிக்கு கொடுக்கும். வேணுங்கும்போது மட்டும் நம்ம வடிகட்டிட்டு லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வடிகட்டும் போது இந்த திப்பிகள் வருது பார்த்தீங்களா, இந்த திப்பிகளை வந்து தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் அவ்வளோ ஆயில் இருக்கும். இதை வந்து ஒரு நாள் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணிட வேணாம். அதில் அந்த அளவுக்கு ஆயில் இருக்கும். நம்ம அழுத்த ஆயில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை தூக்கி போடாமல் அதையும் ஒரு முறை யூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்க, கருன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக வச்சுட்டு வந்து பாருங்கள். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். குட்டி குட்டி முடிகள் வளர்றத கூட நீங்கள் பார்ப்பீங்கங்க. வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருன்னு மாறி நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து சொதம்ப ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மசாஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சர்க்கிள் பண்ணி, இல்லை ஸ்ட்ரோக் கொடுக்கறதா இருந்தால் ஸ்ட்ரோக் கொடுத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டே அப்ளை பண்ணிட்டு மேலே கவர் பண்ணிட்டு படுத்துருங்க. மார்னிங் எந்திரிச்சு நல்லா மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணிட்டு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்குங்க. வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருன்னு மாறி முடி வந்து பார்த்தீங்கன்னா பாதம் நுனி வரைக்கும் நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் தலையை வாஷ் பண்ணும்போது, ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பா யூஸ் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் நல்லா நேச்சுரலான பொருட்களை போட்டுட்டு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட். ஓகேவா? இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.